நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்றுகிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். நாம் ஏற்கனவே உன்னத பாடல்களின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தை தியானித்து முடித்திருக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலையும் 13 வசனங்களை முடித்திருக்கிறோம். இப்போ 14 வசனங்கள் நாம் தியானிக்க 14 வசனங்கள் முதல் நாம் தியானிக்க தொடங்கி இருக்கிறோம். சூலமித்தி சபையை குறிக்கும் நேசர், மேய்ப்பர், ராஜா இவர்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பார்கள். இதுதான் உன்னத பாடல்கள் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கவனியுங்கள், உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் மிக கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. அந்த பாடத்தை ஏதோ ஒரு பிரசங்கத்தில் முழுவதுமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியாது அல்லது புரிந்து கொள்ள முடியாது. அதனால் இந்த வாரம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் 14ஆம் அதிகார வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நம்ம 2ஆம் அதிகாரத்தில் தியானிக்க போகிறோம். ரொம்ப இந்த கடைசி காலத்தினுடைய சத்தியங்களை மறைத்து வைத்திருக்கிற அந்த வசனங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்ம உன்னத பாடல்கள் 1ஆம் அதிகாரத்திலேயே புறாவை பற்றி நிறைய தியானித்து விட்டோம். ஆனால் இந்த இடத்துல திரும்பவும் அந்த புறா என்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் புறா என்று சூலமித்தி நேசரால அழைக்கப்படுகிறார். புறாவை குறித்து நாம் கவனித்து பார்க்கும்போது அது இன்னசென்ட், ஹார்ம்லெஸ், கிளீனி அண்ட் சாஸ்டி, சோசியபிள் அண்ட் ஃப்ரூட்ஃபுல், வீக் அண்ட் டிமோரஸ், சிம்பிளிசிட்டி அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி புறாவினுடைய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் அப்பாவியானது, பாதிப்பில்லாதது, சுத்தமானது, தூய்மையானது, நேசமானது, பலன் தரக்கூடியது, பயந்தது, பலவீனமானது, எளிமையானது மற்றும் அழகானது என்று சொல்லி புறாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சூலமித்தியை நேசர் புறாவே என்று அழைக்கிறார். புறா சூலமித்திக்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புறா சூலமித்திக்கு ஊமையாக சொல்லப்பட்டிருக்குன்னா சூலமித்தி சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறான். அப்போ புறாவை குறித்து சபைக்கு சொல்லப்படுகிற காரியங்கள், புறாவினுடைய அந்த குணாதிசயங்கள், அப்பாவியான, பாதிப்பில்லாத, சுத்தமான, தூய்மையான, நேசமான, அதாவது கர்த்தருக்கு பயந்த, எளிமையான, அழகான ஒரு சபையாக கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார், நம்மை அவர் விரும்புகிறார். அதற்காக தான் சூலமித்திய புறாவே என்று சொல்லி அவர் அழைக்கிறார். புறாவினுடைய குணாதிசயங்களை ஆண்டவர் கர்த்தர் சபையினுடைய காரியத்துக்கு ஒப்பிட்டு அவர் பார்க்கிறார். அதனால தான் அந்த காரியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கவனியுங்கள், சபை இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், இந்த கடைசி காலத்தில் இந்த உலகம் போய் கொண்டிருக்கின்ற இந்த கேடான பாதையில் சபை எப்படி இருக்க வேண்டும்? சபை உலகத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்கக்கூடாது. உலகத்துக்குரிய காரியங்கள் சபையில் பாதிக்கக்கூடாது. சபை சுத்தமானதும் தூய்மையானதுமாக இருக்கணும். அது என்ன சுத்தம், தூய்மை? சுத்தம் என்கிறது புறத்தை குறிக்கிறது, தூய்மை என்கிறது அகத்தை குறிக்கிறது. அப்போ புற தூய்மை, அகத்தூய்மை சபைக்கு அவசியமாக இருக்கிறது. எளிமையானதாக இருக்க வேண்டும், அழகானதாக இருக்க வேண்டும். அழகானது அப்படிங்கிற காரியத்தை நாம் பார்க்கும்போது அது பரிசுத்தத்தின் மாண்பை உடையதாகவும் பரிசுத்தத்தின் செயல்களை உடையதாகவும் இருக்க வேண்டும். அப்போ இந்த குணாதிசயங்களை நேசர் விரும்புகிறார். அதனால தான் பாருங்க, என் புறாவே என்று சொல்லி சூலமித்தியை கூப்பிடுகிறார். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்படி கூப்பிட்டு இருப்பார்.
2ஆம் அதிகாரத்தில் இந்த 14ஆம் வசனத்தில் அவர் கூப்பிட்டிருப்பார். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்படி கூப்பிட்டிருப்பார். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் புறாவே என்று அவர் அழைத்திருப்பார். அப்போ இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அதை நாம் தெரிந்து கொள்ளுகிறதற்கு முன்பாக 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய பின்னணியை நம்ம பார்த்து விட வேண்டும். அப்போ அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 14ஆம் வசனத்தினுடைய பின்னணி என்ன? என் புறாவே என்று சொல்லி ஏன் ஆண்டவர் கூப்பிடுகிறார்? கவனியுங்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஏற்கனவே சீன் எங்க தொடங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூலமித்தியினுடைய வீட்டில் சீன் தொடங்கி இருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ சூலமித்தி தன்னுடைய வீட்டுக்குள்ள அவள் இருக்கிறாள். அவளுடைய வீட்டின் கதவு சாத்தப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் சாத்தப்பட்டிருக்கிறது. அவளுடைய வீடு சுற்றிலும் மதில் சுவர் உள்ளதா இருக்கிறது. நேசர் அவளை பார்க்கிறதற்கு கலைமானின் வேகத்தோடு, வரையாடுகளின் வேகத்தோடு அவர் அவளை பார்க்கிறதற்கு வருகிறார். அவ்வளவு வேகமாக வந்து சூலமித்தினுடைய வீட்டு மதில் சுவர் பின்புறமாக நிற்கிறாள். சூலமித்தி என் நேசர் வந்திருக்கிறார் என்கிறதை அவள் அறிகிறாள். நேசருடைய சத்தத்தை அவள் அறிகிறாள். ஆனால் நேசருக்காக அவள் கதவை திறக்கவில்லை. நேசர் சூலமித்தியினுடைய வீட்டு ஜன்னல்ல இருக்கிற அந்த கண் போன்று இருக்கிற அந்த ஓட்டையின் வழியாக உள்ள இருக்கிறவர்களை பார்க்கிறதற்கு வசதியாக செய்யப்பட்ட அந்த தொலையின் வழியாக நேசர் பார்க்கிறார். அவளுடைய ஜன்னலுக்கு பின்பாக அவர் நிற்கிறார். அவர் அங்கும் இங்கும் உலாவுகிறார். ஆனால் சூலமித்தி கதவை திறக்கவில்லை. சூலமித்தி உள்ள இருந்து கொண்டு நேசர் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நேசருடைய சத்தத்தை அறிகிறேன் என்று சொல்லுகிறார். அவள் எப்படி வேகமாக வந்திருக்கிறார் என்கிறதை சொல்லுகிறாள். ஆனால் அவள் கதவை திறக்கவில்லை. அவள் தன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாள். கதவு பூட்டப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது. இப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், காட்டு புறாவை போல கண்மலைகளிலும் கெபிகளின் வெடிப்பிலும் நீ மறைத்து கொள்ளுகிறது என்ன? உன் முகத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் முகரூபம் அழகாய் இருக்கிறது, உன் சத்தம் எனக்கு இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லி நேசர் சூலமித்தியை கூப்பிடுகிறார். அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? சூலமித்திக்காக, சூலமித்தினுடைய முகரூபத்தை பார்க்கிறதற்காக, அவளுடைய சத்தத்தை கேட்கிறதற்காக நேசர் விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், என் புறாவே, என் பிரியமே என்று சொல்லி அவளை வர்ணிக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, புறா அப்படிங்கிற காரியம் சபைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னேன். இதற்கு ஆதாரமாய் சில காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 74ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. உமது காட்டு புறாவின் ஆத்துமாவை போதும் துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்பு கொடாதேயும். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும். கவனியுங்கள், காட்டுப்புறாவினுடைய ஆத்துமா, காட்டுப்புறாவினுடைய ஆத்துமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமா என்கிறது யாரை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? ஆத்துமா என்கிறது விசுவாசியை குறிக்கிறது. ஆத்துமா என்கிறது விசுவாசியினுடைய ஆத்துமாவை குறிக்கிறது. பிலீவர் அண்ட் ஹிஸ் சோல் என்று சொல்லலாம். அப்போ கர்த்தர் சபையை கூப்பிடுகிறார். விசுவாசியை குறித்து, அவன் ஆத்துமாவை குறித்து, அவள் ஆத்துமாவை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா அறிவு ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் சபையினுடைய, விசுவாசியினுடைய ஆத்துமாவை அவர் பார்க்கிறார். அது துஷ்டர்களுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. நீ கதவை திறந்து கொண்டு வெளியில வா, நீ என்னிடத்துல வந்துரு, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை எனக்கு கேட்க பண்ணு, நீ என்னிடத்துல வந்துரு, நீ மறைத்து கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ விசுவாசி அப்படின்னும் போது ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை, அவனுடைய ஆத்துமாவை அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா பாதுகாக்க விரும்புகிறார். அது துஷ்டர்களுடைய கையில போயிடக்கூடாது, துன்மார்க்கருடைய கையில போகக்கூடாது, அது துன்மார்க்கமாய் போயிடக்கூடாது, அது உலகத்துக்கு போயிடக்கூடாது, அது பாவத்திற்கு போயிடக்கூடாது. நீ என்னிடத்துல இருந்து உன்னை ஒளித்து கொள்ளாதே, நீ என்னிடத்திலிருந்து உன்னை மறைத்து கொள்ளாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேசர் அதற்காக புறாவை அழைக்கிறார். நீ என்னிடத்துல வா, சபையை நீ என்னிடத்துல வா, சூலமித்தி நீ என்னிடத்துல வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். உற்சாகப்படுத்தும்படியான அழைப்பை கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறார். அவர் விசுவாசிகள் யாவரையும் அவரோடு கூட ஒன்றாய் இருக்கும்படிக்கு அவர் அழைக்கிறார்.
விசுவாசிகள் யாவரையும் அவர் ஒன்றாய் இருக்கும்படிக்கு அவர் அழைக்கிறார். நம்முடைய ஆத்துமா அழிந்து போகக்கூடாது. விசுவாசி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. அவன் கர்த்தருக்கு மறைவாக கர்த்தரை மறந்தோ வாழக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தங்களை மறைத்து கொண்டதனுடைய வடு சிலுவையில காயங்களாக வெளிப்பட்டது. அது இப்பொழுது தழும்புகளாக இருக்கிறது. பேதுரு சொல்லுகிறான், அவருடைய தழும்புகளால நாம் குணமாகிறோம். நாம் பிரிந்து போனது, தேவனிடத்திலிருந்து நம்மை மறைத்து கொண்டது உண்மைதான். ஆனா அதனுடைய பலன் என்ன? அது சிலுவையில் தேவனுடைய சரீரத்தில் காயங்களாக மாறினது. அந்த காயங்கள் இப்பொழுது தழும்புகளாக இருக்கிறது. இன்றைக்கும் அவர் அந்த தழும்புகளோடு இருக்கிறார். அந்த தழும்புகளால் நாம் அவரிடத்தில் திரும்ப போகும்போது நம்மை குணமாக்குகிறார். அவருடைய அன்பின் சத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் புறாவே, என் பிரியமே, என் உத்தமியே, என் சபையே, நீ உன்னை மறைத்து கொள்ளாதே. கண்மலைகளின் வெடிப்புகளில் மறைத்து கொள்ளாதே. மலையில் உள்ள கெபிகளில் நீ உன்னை மறைத்து கொள்ளாதே. உன் முகத்தை எனக்கு காண்பி, உன் முக்காட்டை நீக்கு, உன் சத்தத்தை தொனிக்க பண்ணு. உன் முகரூபம் எனக்கு பிரியமாய் இருக்கிறது, உன் முகரூபம் அழகாய் இருக்கிறது, உன் சத்தம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, நீ என்னிடத்துல வா என்று சொல்லி சபையை அவர் அழைக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம். அடுத்து ஆண்டவர் புறாவினுடைய காரியத்தில் ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறார். வாசிச்சு பாருங்க, சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், நல்லா வாசிங்க பாருங்க, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இங்க பாருங்க, இப்ப புறாவை ஆண்டவர் அலங்கரிக்கிறார். எப்படி அலங்கரிக்கிறார் தெரியுமா? நீங்க அடுப்பின் இடையில கிடந்தவர்களா இருந்தாலும் என்கிட்ட வாங்க, நான் என்ன செய்ய போறேன், உங்களை வெள்ளியார் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளை போலவும் உங்களை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ சிறகுகள் இறகுகள் என்று ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறகுகள் அப்படிங்கிறது சிறகுகள்ல இருக்கிற காரியம். இறகுகளால் ஆனதுதான் சிறகு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இறகையெல்லாம் நான் தங்கமா மாற்றுவேன். அப்ப அந்த தங்கத்தினால, தங்க இறகுகளால ஒரு சிறகுகள் உண்டாகும். அந்த தங்க இறகுகளாக உண்டாக்கப்பட்ட அந்த சிறகுகளை கூட நான் வெள்ளியால அலங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு ஒரு அழகை ஆண்டவர் அந்த புறாவுக்கு கொடுக்க விரும்புகிறார் பாருங்க. இறகுகளால் ஆனதுதான் சிறகுகள். அப்போ அந்த சிறகுகளை எல்லாம் அவர் வெள்ளியினால் அலங்கரிக்கிறார். தங்கத்தினால் ஆன இறகுகளால் உண்டான அந்த சிறகுகளை அவர் வெள்ளியினால் அலங்கரிக்கிறார். நீ அடுப்பின் இடத்துல, அடுப்பின் அடியில கிடந்து கருகருத்து போய் இருக்கிறாயா? நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேல் பட்டது. நீ கருப்பாய் இருக்கிறாயா? நீ அழகில்லாமல் இருக்கிறாயா? நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இல்லாமல் இருக்கிறாயா? நீ வெந்து கொண்டு இருக்கிறாயா? நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வா, உன்னை அலங்கரிக்கிறதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் உன்னை அலங்கரிக்கிறதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஏன் இந்த சிறகுகள் குறித்து ஆண்டவர் இவ்வளவு அழகாய் வாஞ்சையாய் காரியங்களை சொல்லி இருக்கிறார்? நாம் ஏற்கனவே உன்னத பாடல்கள் 1ஆம் அதிகாரத்தில் 3 விதமான காரியத்தை நம்ம தியானித்தோம். முதலாவது ஆடு, 2வது குதிரை, 3வது புறா. இந்த ஆர்டரில் அப்படியே நீங்கள் வாசிக்கலாம். உன்னத பாடல்கள் 1ஆம் அதிகாரத்தில் முதல்ல ஆட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், 2வது குதிரையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், 3வது புறாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். விசுவாசிகளாய் நாம் ஆண்டவரிடத்தில் வரும்போது நம்ம ஆடுகளைப் போல வருகிறோம். அவனவன் வழி தப்பி ஆடுகளைப் போல திரிந்தோம். இப்பொழுதோ நம் ஆத்துமாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமாய் இருக்கிறவரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, முதல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆடுகளைப் போல வருகிறோம். அடுத்தது அப்படியே ஆடுகளைப் போலவே நம்ம இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த பரிமாணத்துக்குள்ள, அடுத்த டைமென்ஷனுக்குள்ள நம்ம போகணும். அப்படிங்கும்போது நம் குதிரையாக மாற வேண்டும். அப்போ குதிரைனா என்ன அர்த்தம்? யுத்தத்தில் நம்மை சிறந்த குதிரையாக நிறுத்த விரும்புகிறார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். இதை புதிய ஏற்பாட்டினுடைய போதனையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் அங்கு சொல்லுகிறார்,
பலமான ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன், ஆனா நீங்களோ பாலை உண்ணத்தக்க குழந்தைகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு பலமான ஆகாரத்தை என்னால் கொடுக்க முடியல. உங்களிடத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்படியே இருக்கிறீங்க. உங்களிடத்தில் பலமான ஆகாரத்தை என்னால் கொடுக்க முடியல. ஆடுகளா வந்தீங்க, ஆடுகளாவே இருக்கீங்க. உங்களை கொண்டு போய் யுத்தத்தில் என்னால் நிறுத்த முடியல. யுத்தத்தில் சிறந்த குதிரையாக என்னால் நிறுத்த முடியல. யோபு புஸ்தகத்தில் குதிரையினுடைய அந்த வீரியத்தை குறித்து நம்ம வாசித்து இருக்கிறோம். அது தனக்கு முன்பாக பட்டயத்தையும் ஈட்டியையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வருபவனுக்கு முன்பாக நெகி என்று கனைத்து கொண்டு அது எதிர்பட்டு போகும். ஆடு அப்படி போகாது, பின்வாங்கி ஓடி போகும். வெள்ளம் போல் சத்துரு வருவான். ஆனா நம்முடைய நிலை என்ன? சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ அந்த காரியம், பலமான ஆகாரத்துக்குரிய காரியம் நம்ம இடத்துல இல்லை. இன்னொரு காரியத்தை சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு விசுவாசத்தினுடைய அஸ்திபார உபதேசங்களை திரும்ப நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ காலம் ஆயிடுச்சு. காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனா இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க? குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஆரம்ப நிலையிலேயே இருக்கிறீர்கள். அடுத்த பரிமாணத்திற்குள்ள நீங்க வரல. அடுத்த மாறுதல் உங்களுக்குள்ள ஏற்படல. நோ மோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க அப்படியே இருக்கிறீர்கள். இப்ப இந்த நிலையில பலமான ஆகாரத்தை எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? பாலை உண்ணத்தக்க குழந்தைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள், எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார். அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆடு யுத்தத்திற்கு போகாது, குதிரை பறந்து மேலே போகாது. முதல்ல ஆடா இருக்கணும், அப்புறம் குதிரையா இருக்கணும், அதுக்கப்புறம் புறாவை போல நம்ம மாறணும். புறாவை போல சிறகுகள் நமக்கு இருக்கணும். அப்ப என்ன செய்ய முடியும்? பறந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போக முடியும். ஆடு பறக்காது, குதிரை பறக்காது, புறா பறக்கும். நன்றாய் கவனித்து பாருங்க. அந்த கடைசி டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டவ், அந்த புறா என்கிற காரியம்தான் கடைசி டைமென்ஷன். இப்போ சபையை ஆண்டவர் புறா என்று சொல்லிதான் அழைக்கிறார். இப்போ சபை எந்த நிலைமையில இருக்கு? சபை இப்ப எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சபை இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சேருகிற நேரத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சேருகிற நேரமாய் இருக்கிறது. அதனால தான் இப்ப சபையை அவர் அலங்கரிக்க விரும்புகிறார். அதனால தான் தங்கத்தால் செய்யப்பட்ட இறகுகள், அந்த இறகுகளால் ஆன சிறகுகள், அதையும் கூட அவர் வெள்ளியால அவர் அலங்கரிக்கிறார். ஏன்னா அந்த சிறகுகள் அவருக்கு ரொம்ப முக்கியம். இந்த சிறகுகள் தான் என்னிடத்துல அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும். அவர்கள் செட்டைகளை அடித்து பறந்து அவர்கள் என்னிடத்துல வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நன்றாக கவனிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ரூபமும் புறாதான். எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அதுல இருக்கிறது பாருங்க. ஏன் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இறங்கினார்? இதை கேட்டு பாருங்க. உலகத்துல யாருமே உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு சரியான விளக்கம் யாருக்குமே தெரியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, சபை புறாவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. சபையை ஆண்டவர் புறாவே என்று அழைத்திருக்கிறார். அப்போ ஒரு காரியம் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். வாசிச்சு பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசியுங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல புறாவை போல ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ரூபம் என்னன்னு யாரும் பார்த்தது கிடையாது. ஆனா அவர் ஒரு ரூபம் எடுக்கிறார். அந்த ரூபம் புறாவை போல இருக்கிறது. அதற்கு விளக்கம் என்ன? ஏன் அது புறாவை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து இறங்குகிறார்? பழைய ஏற்பாட்டில் உன்னத பாடல்களில் சூலமித்தி சபையை குறிக்கிறார். சூலமித்தி விசுவாசியை குறிக்கிறார்.
விசுவாசியை புறாவே என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சபையை புறாவே என்று அழைத்திருக்கிறார். என் பிரியமே, என் புறாவே என்று சொல்லி அழைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவரிடத்துல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், இறங்குகிறார். அப்போ இறங்கும்போது அவர் ஒரு ரூபத்தை காண்பிக்கிறார். அது புறாவினுடைய ரூபம். அது புறாவினுடைய ரூபமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இறங்குகிறது. இப்போ என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, சபையும் பரிசுத்த ஆவியானவர் மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்க்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை போல எப்படி பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இறங்கினாரோ அதே போல கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு பொருந்துவதாக சபையும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவர் தூய்மையானவர், மாசில்லாதவர், தீங்கற்றவர், அமைதலும் சாந்தமும் உள்ளவர். அவர்தான் தூய்மையின் ஆதாரம். அப்போ அவர்தான் பர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் கிரைஸ்ட், பர்ஃபெக்ட் ஃபிட்னஸ் ஃபார் கிரைஸ்ட். வேற எதுவும், எந்த காரியமும் இயேசுவுக்கு பொருந்தாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அவருடைய சரீரத்திற்குள்ள பொருந்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான், பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், அவர் மட்டும்தான் பர்ஃபெக்ட் மேட்ச், பர்ஃபெக்ட் ஃபிட்னஸ். அப்படியே இயேசுவின் இடத்துல பொருந்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்கிறார். சபைக்கு முன்பாக சபையினுடைய உருவமாக இருக்கிற, சபையை ஆண்டவர் சொல்லி அழைத்திருக்கிற அந்த புறாவினுடைய ரூபத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் மேலே இறங்குகிறார். இப்போ சபைக்கு இருக்கிற பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? சபையும் பரிசுத்த ஆவியானவரை போல தூய்மையாக, ஆசில்லாத, தீங்கற்ற, அமைதலும் சாந்த குணமும் உள்ள தூய்மையின் ஆதாரமாக இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவோடு இணைக்க முடியும், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட முடியும். ஏன்னா சிலுவையினுடைய வெற்றி அதை தான் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. சிலுவையினுடைய வெற்றி அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறது. அப்போது சபை அப்படி மாறணும் அப்படின்னா வெறுமன சபையால் அப்படி மாறிட முடியாது. சபைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உறவு தேவை. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை தெரிந்து வைத்திருக்கிறவர். தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறவர் அவர்தான். அவருக்கு தான் தெரியும் அந்த ஆத்தும மணவாளனுக்கேற்ற மணவாட்டியா சபையை எப்படி மாத்துறதுன்னு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டிருக்கிறார். சபையும் புறாவினுடைய பெயரை சொல்லி ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரெண்டும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள சபை இருக்கணும், சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். விசுவாசிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள விசுவாசி இருக்கணும். அப்போ விசுவாசியை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உருவாக்கணும். மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் முத்திரை போடணும். அப்போ அவரை போல நம்ம கிறிஸ்துவுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்னஸா, பர்ஃபெக்ட் மேட்சா நம்ம மாறுவோம். இப்போ பாருங்க, ஏன் சபையை ஒரு புறாவேன்னு கூப்பிட்டாரு? ஏன் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு வந்தார்? இதெல்லாம் ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். அப்போ இன்றைக்கு சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியம் என்ன? நீங்க எனக்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும். நீங்க எனக்குள்ள பொருந்தணும். நீங்க எனக்குள்ள பொருந்தணும். இந்த உலகத்தின் காரியத்தோடு, இந்த உலகத்தின் அசுத்தத்தோடு, இந்த உலக காரியங்களோடு சபை என்னோடு பொருந்த முடியாது. சபை என்னோடு சேர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள புறாவை போல ரூபம் கொண்டவர் இறங்கினார். புறாவுக்கு ஒப்பாய் இருக்கிற சபையே, புறா என்று நான் அழைத்திருக்கிற சூலமித்தியே, நீ அப்போ எப்படி எனக்கு பொருத்தம் உள்ளவளாய் இருக்க முடியும்? ஒளித்துக் கொள்ளாதே, நீ வெளியில வா. நீ ஒளித்துக் கொள்ளாதே, நீ வெளியில வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இதுதான் முதல் நூற்றாண்டு சபையினுடைய சத்தியம். முதல் நூற்றாண்டு சபையினுடைய சத்தியம் இதுதான். இது நமக்கு புரியணும். இப்போ காலத்துக்கு தேர்ந்த மாதிரி, காலங்களுக்கு தேர்ந்த மாதிரி சத்தியங்கள் மாறி போயிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சபை கிறிஸ்துவோடு பொருந்துகிற ஒரு காரியமாய் இருக்கணும். சபை கிறிஸ்துவோடு பொருந்துகிற ஒரு காரியமாய் இருக்க வேண்டும். சபையினுடைய காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். அதனால தான் விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாக மாற்ற முடியும்.
1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் தேவனுடைய ஆவி உள்ள இருக்கணும். தேவனுடைய ஆவி இல்லைன்னா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இன்டோல்லிங் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். ஹோலி ஸ்பிரிட், பர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் கிரைஸ்ட். அவர்தான் தேவனுக்கு சரியான பொருத்தமான ஒருவர். அவர்தான் நம்மளை தேவனுக்கு பொருத்தமானவர்களாக, கிறிஸ்துவுக்கு பொருத்தமானவர்களாக மாற்ற முடியும். ஆம், அவரை போல பரிசுத்தமுள்ளவர்களும் மாசில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் புறா பரிசுத்தத்திற்கும் குற்றமற்றதற்கும் அடையாளமாய் இருக்கிறது. அழகிற்கும் அது அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சபையை பரிசுத்தப்படுத்தி குற்றமுள்ளதாக்கி, குற்றமற்றதாக்கி, அன்புள்ளதும் அமைதலுள்ளதுமாக மாற்றி, பரிசுத்தமுள்ளதும் பரிசுத்தனுடைய சாயலாகவும் அதை மாற்றி அதை கிறிஸ்துவின் இடத்துல சேர்ப்பார். கவனியுங்கள், டிசெண்டிங் அசெண்டிங் என்று சொல்லுவோம். டிசெண்டிங்னா இறங்குகிறது, அசெண்டிங்னா ஏறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரிடத்திலிருந்து எப்படி இறங்கி வந்தாரோ அதே போல சபை பூமியிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு ஏறி போய் அவரோடு கூட சேரும். சபைக்காக கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்பார். அதுதான் ரேப்சர் என்று சொல்லுகிறோம். மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்பார். ரகசிய வருகையில் அவர் மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்பார். அப்போ சபை எப்படி பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து புறாவை போல ரூபம் கொண்டு அவர் கிறிஸ்துவின் இடத்துல வந்து இறங்கினாரோ அதே போல சபை இங்கிருந்து அப்படியே ஏறி பறந்து 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 மேலே போய் அது கிறிஸ்துவின் இடத்துல சேரும். இது நிச்சயமாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஒன் டே சர்ச் இஸ் அசெண்ட் டு த கிரைஸ்ட். இது இந்த பூமியில நிகழக்கூடிய ஒரு சத்தியம். இது நிச்சயமாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம். யாக்கோபு விசுவாசிகளுக்கு அடையாளம் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். ஆபிரகாம் பிதாவுக்கு அடையாளம், ஈசாக்கு இயேசுவுக்கு அடையாளம், யாக்கோபு விசுவாசிகளுக்கு அடையாளம். யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்னு சொல்லி சொன்னார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். யாக்கோபு விசுவாசிக்கு அடையாளம் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு ஒரு நாள் தனித்து அவன் ஒரு கல்லை தலையின் மேலே வைத்து படுத்து கொண்ட போது அவனுக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனம் என்ன? ஒரு ஏணி வைக்கப்பட்டது. அந்த ஏணி தேவனோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருந்தது. அந்த ஏணியின் மேலே உச்சியில் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நின்றார். அங்கு அவனுக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனத்தில் அவன் முதல் பார்த்தது என்ன? தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும், முதல்ல அவன் பார்த்த தரிசனம் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும், அதுக்கப்புறம் அங்கிருந்து இறங்குகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக காணப்பட்டார்கள். யாக்கோபுக்கு காண்பிக்கப்பட்ட காரியம், யாக்கோபு நீ ஏறி என்னிடத்தில் வர வேண்டும், நீ என்னிடத்தில் வர வேண்டும். அதுதான் எனக்கும் ஃபுல்னஸ், உனக்கும் ஃபுல்னஸ். அதுதான் எனக்கும் நிறைவு, உனக்கும் நிறைவு. ஒரு ஏணி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியில் முதல்ல காண்பிக்கப்பட்ட காட்சி தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக பார்த்தான். அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஏறி தேவனிடத்தில் போக வேண்டும். அதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிறைவு. அதில் தான் நம்முடைய முடிவு இருக்கிறது. அதனால் சபையினுடைய முடிவு அதுதான். நோவா பேழையில் நடந்த காரியம் என்ன? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் வாசிக்கிறோம். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மேல் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்ப பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் அதை தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான் என்று சொல்லி பார்க்க. இந்த வசனத்தில் வாசித்த இந்த 2 வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. ஜலம் எதை குறிக்கிறது? ஜலம் வெள்ளம் அழிவை குறிக்கிறது. வெள்ளம் போல சத்துரு வருவான். வெள்ளம் எதை குறிக்கிறது? சத்துருவினுடைய செயல்களை, அழிவை குறிக்கிறது. புறா எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல பூமியில சபைக்கு இளைப்பாறுதல் கிடையாது. உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுகிற இடம்
அந்த புறாவுக்கு இல்லை. சுற்றிலும் வெள்ளம், சுற்றிலும் ஜலம், கால் வைத்து இளைப்பாறுகிற இடம் இல்லை. அது எங்க வந்தது? இரக்கத்தின் பேழையாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல திரும்ப வந்தது. அங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, நோவா கையை நீட்டி அந்த புறாவை பிடித்து தன்னிடமாக சேர்த்து கொண்டான், இல்லை, தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பேழை யாரை குறிக்கிறது? அந்த வெள்ளத்துல நீந்தி கொண்டு மிதந்து கொண்டு இருக்கிற, தன்னை நம்பி இருக்கிறவர்களை காப்பாற்றி உயிரோடு வைத்திருக்கிற அந்த இரக்கத்தின் பேழை எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்போ உலகத்துல உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இந்த உலகத்துல நீங்க விரும்புகிற இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்காது. அது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற காரியம், அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிற காரியம். உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரே ஒரு இடம் இரக்கத்தின் பேழை. புறா அந்த இரக்கத்தின் பேழைக்கு திரும்ப வர வேண்டும். அலைந்து திரிந்து இருந்தாலும், நீங்கள் அடுப்பினிடையே கிடந்தாலும், நீங்கள் ஆண்டவர் இடத்துக்கு திரும்ப வர வேண்டும். கண்மலையில உனக்கு நிம்மதி கிடையாது, கெபியின் வெடிப்புகள்ல உனக்கு நிம்மதி கிடையாது. நீ புறப்பட்டு என்னிடத்துல வா, உன் முகரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை தொனிக்க பண்ணு, நீ என்னிடத்துல வா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். அப்போ இரக்கத்தின் பேழையாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் போகும்போது அங்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? அவர் கரத்தை நீட்டி நம்மை பிடித்து அவர் தம்மிடமாக அவர் நம்மை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கரத்தை நீட்டி நம்மளை பிடிச்சிட்டாருன்னா அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் கரத்திலிருந்து யாரும் நம்மளை பறித்து கொள்ள முடியாது. யோவான் 10 அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்தும் பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். பாருங்க என்ன சொல்றாருன்னு. என் கையிலிருந்து யாரும் உங்களை பறிச்சுக்க முடியாது. என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். என் பிதாவினுடைய கையிலிருந்தும் யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 17 அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், பிதாவே, நான் உம்மிடத்தில் ஒன்றாய் இருக்கிறது போல நம்மிடத்தில் அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டுதல் செய்கிறேன்றார். நான் உங்கள் கூட இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஏன் கூட இருக்கிற மாதிரியும் அவங்க எல்லாரும் நம்ம கூட ஒன்றாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நம்ம அவரிடத்தில் இருக்க வேண்டும். கண்மலைகளில் ஒளிந்து கொள்ளக்கூடாது, கெபிகளில் ஒளிந்து கொள்ளக்கூடாது. என் புறாவே, என் பிரியமே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? என் புறாவே, என் உத்தமியே, ஒருத்தியே, நீ ஒருத்தி தான் அப்படிங்கிறார். பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறேன்றான். அவர் அப்படிதான் சொல்றார். இங்க ஆண்டவரும் சொல்றார், என் புறாவோ, என் உத்தமியோ, ஒருத்தியே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னத பாடல்கள் 6 அதிகாரம் 9 வசனத்தில் இருக்கு, நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லி இருக்கிற காரியம் என்ன? நம்மை குறித்து சொல்லி இருக்கிற காரியம் என்ன? அவர் நம்மை அவரிடமாக சேர்த்து கொள்ளுகிற காரியத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் பேசுகிறார். நீ வேற ஒரு விதமா இருக்காத, உண்மையான சத்தியம் என்னங்கிறத புரிஞ்சுக்க. நீ என்கிட்ட வரணும், நீ என்னோடு சேரணும், எனக்கு பொருத்தமானவா இருக்கணும், எனக்கு பொருந்தக்கூடியதா நீ இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ கைவிடப்பட்ட நிலைமையில போயிடுவ. காட்டுப்புறாவினுடைய ஆத்மா துஷ்டர்கள் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படும், துன்மார்க்குடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்படும். அங்க நீ ரொம்ப வேதனைப்படுவ, அங்க நீ ரொம்ப வேதனைப்படுவன்னு ஆண்டவர் சபையை எச்சரிக்கிறார். கடைசியாக மிடில் ஈஸ்ட்ல டவ் இஸ் a symbol of fertility என்று சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா, புறா ஒரு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு பெருக்கத்திற்கும் அடையாளமாக மிடில் ஈஸ்ட்ல பார்க்கிறாங்க. புறா பார்த்தாங்கன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அதை பார்க்கிறார்கள், அடையாளமாக அதை பார்க்கிறார்கள். பெருக்கத்திற்கு, பெருகுகிற காரியத்திற்கு அதை அடையாளமாக வைத்திருக்கிறார். அப்போது சபையை பார்க்கிறவர்கள் ஒரு பெருக்கத்தை பார்க்க வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையை பார்க்க வேண்டும், அவர்கள் செழிப்புள்ளவர்களாய் இருக்கிற நிலைமையை பார்க்க வேண்டும், அவர்கள் வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறதை பார்க்க வேண்டும். அதற்கு அடையாளமாக தான் புறாவை மிடில் ஈஸ்டில் வைத்திருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் சபை அப்படிப்பட்டதாக தான் தேவனிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறது. தரித்திரியத்திற்கோ, சாபத்திற்கோ, பாவத்திற்கோ, பாவத்தின் தோஷத்திற்கோ சபை அழைக்கப்படலை.
சபை தெரிந்து கொள்ளப்படலை. சபை கிறிஸ்துவின் சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய சரீரம் ஆசீர்வாதம், கிறிஸ்துவினுடைய சரீரம் பெருக்கம், கிறிஸ்துவினுடைய சரீரம் சுகம், பலன், மேன்மை, ஆரோக்கியம், கிறிஸ்துவினுடைய சரீரம் செழிப்பு. அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியம் எருசலேமுக்கு திரும்புங்கள் என்கிறது தான். புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம் கிறிஸ்துவினிடத்தில் திரும்புங்கள் என்கிறது. உண்மையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். புறா கிறிஸ்துவின் பிரியமாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக ஒரு வரி இருக்கிறது, ஷீ இஸ் கிரைஸ்ட் டவ். அது கிறிஸ்துவினுடைய புறா என்று தமிழில் அதை சொல்லலாம். அது கிறிஸ்துவினுடைய சபை என்று அதை நாம் விளக்கப்படுத்தி கொள்ளலாம். நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள். அதனால தான் என் பிரியமே, என் ரூபவதியே என்று அவர் கூப்பிடுகிறார். என் புறாவோ, என் உத்தமையோ, ஒருத்தியே என்று நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். இந்த சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். தொடர்ந்து இந்த சத்தியத்தை மனதில் வைத்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கேட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். உண்மையில் ஆதி அப்போஸ்தலர்களுடைய சத்தியம் இதுதான். ஆதி அப்போஸ்தலர்களுடைய சத்தியம் இதுதான். நீங்கள் பவுலினுடைய நிருபங்களை வாசித்து பார்க்கும்போது பவுல் பரலோகத்தை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடு நம்ம இணைக்கப்படுகிறதை குறித்தும் அவர் மூலமாக தேவனிடத்தில் சேரப்படுகிறதை குறித்தும் அதிகமாய் அவர் எழுதியிருப்பார். இன்றைக்கு உலகத்துக்குரிய சத்தியங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் எந்த சத்தியத்தில் நம்ம நிலை நிற்கிறோம்? எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சத்தியத்தில், கிறிஸ்துவோடு சேர்க்கப்படுகிற சத்தியத்தில், மணவாட்டியினுடைய சத்தியத்தில், மணவாளனுக்குரிய சத்தியத்தில் நம் நிலைக்கு நிற்கிறோம். அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. நம்முடைய நோக்கம் பரம காணான், நம்முடைய ஆத்ம மணாளன் கிறிஸ்து. அதுதான் நமக்கு. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் ஒன்றுமே இல்லை. பலத்தின் மிகுதியினால் 80 வயசாம், 70 வருஷம் ஆயுசு நாட்கள். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடந்தபோது அவன் திரும்ப ஆண்டவரிடத்தில் போய் மன்றாடி கேட்டான், ஆண்டவரே அவ்வளோதானா, நான் முடிஞ்சிட்டேனா? அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்தார். அதை நினச்சா எனக்கு பாருங்க, 15 வருஷம் தான் கொடுத்தார். அவன் அழுதான், இன்னும் ஒரு 15 வருஷம் வேணா வச்சுக்கப்போ அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, எவ்வளவு ஷார்ட்டாக மனுஷன் அவர் பார்க்குறாருன்னு பாருங்க. அவனுடைய லைஃப் அவ்வளோ ஷார்ட்டாக பார்க்குறாரு. ஏன் ஒரு 30 வருஷம் கொடுத்துருக்கலாமே, ஒரு 40 வருஷம் கொடுத்துருக்கலாமே, கொடுக்கல பாருங்க. எதுக்கு நீ அவ்வளோ நாள் இங்கே இருந்துக்கிட்டு, சீக்கிரமாக நீ என்கிட்ட வா, அவ்வளோதான், இதுதான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. உண்மை அதுதாங்க. நம்மளை விட்டுட்டு அவரால் அதிக நாள் இருக்க முடியாது. அவரை விட்டுட்டு நம்மளால் இந்த பூமியில் அதிக நாள் இருக்க முடியாது. இதுக்குள்ளே நம்மளை சரி செய்யணும். இதுக்குள்ளே நம்ம வேத சத்தியத்திற்குள்ளே நம்மளை சரி செய்து நம்மளை ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கி ஆண்டவரோடு கூட நாம் சேர்ந்து ஒரு மணவாட்டி சபையாக அவரோடு கூட இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை. அதற்காக இந்த உலக வாழ்வுக்குரிய ஆசீர்வாதத்தையும் நான் தப்பாக பேசலை. அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். அதை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கையில் அது இருக்குது. அது அவர் நமக்கு தருவார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு பேலன்ஸ்டாக நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கணும். அதனால் இந்த நாளில் இந்த சத்தியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையின் தேவனே, மகிமையின் தேவனே, மங்காத பிரகாசமே, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே, எங்கள் தஞ்சமே, துருகமே, கோட்டையை நாங்கள் நம்புகிறவரே, எங்கள் நம்பிக்கையே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் பிரியமே, என் ரூபவதியே என்று எங்களை அழைத்திருக்கிறவரே, என் புறாவோ, என் உத்தமையோ, ஒருத்தியே என்று எங்களை நேசித்திருக்கிறவரே, ஆண்டவரே உமக்கு கோடான குடி ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு வெளிப்பட்டபடியினால், உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியினால் உமக்கு கோடான குடி ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் ஆயத்தப்படவும் ஆயத்தமாக்கவும் எங்களுக்கு நீர் உதவும்படியாக ஜெபிக்கிறோம். வந்து இந்த சத்தியத்தை கேட்டதான் நம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சத்தியத்தில் அவர்கள் வளர்ந்து பெருகுகிறவர்களாக இருக்கட்டும். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை உயர்த்தும். எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்றுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.